தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 5 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. படகு ஒன்றையும் சிறைப்பிடித்து அட்டூழியம். தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி, சேலம் மாவட்டம் ஆனைக்கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காக்கள் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. சென்னை நீலாங்கரை அடுத்து அக்கரை பகுதியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகும் ரவுடிகள் அடுத்தடுத்து என்கவுண்டர். தட்டி தூக்கும் தமிழ்நாடு போலீசால் குலை நடுங்கும் கூலிப்படை. கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜாவை நீலாங்கரையில் ஆயுதங்களை கைப்பற்ற அழைத்து சென்ற போலீசார். தான் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் சிசிங் ராஜா சுட்டதால் தற்காப்புக்காக போலீசார் சுட்டுக் கொலை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தனது கணவருக்கு தொடர்பில்லை என கூறும் சிசிங் ராஜா மனைவி. என்கவுண்டருக்கு முன்பாகவே கைக்குழந்தையுடன் கண்ணீர் மல்க காப்பாற்ற கோரிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஈடுபடுறது கிடையாதுங்க. தமிழக அரசு நீங்க தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் கணவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, ப்ளீஸ் ஒப்படைச்சிடுங்க. அவரு எந்த இது குற்ற நடவடிக்கை ஈடுபடுறது கிடையாதுங்க. ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை தொடர்ந்து சிசிங் ராஜாவும் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. தலைநகர் சென்னையில் ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து 2 என்கவுண்டர் சம்பவம் அரங்கேறியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் 80 லிட்டர் மஞ்சள் நிற எரிசாராயம் பறிமுதல். தப்பி செல்ல முயற்சித்த சாராய வியாபாரியை கைது செய்து கரியலூர் போலீசார் விசாரணை. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். பல்லாயிரக்கணக்கான இந்திய மக்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரை. இந்தியா தற்போது வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் வாய்ப்புகளை உருவாக்குவதாக பிரதமர் மோடி பேச்சு. யாரையும் பின்பற்றி செல்லாமல் புதிய அமைப்புகளை உருவாக்கி முன்னோக்கி செல்வதாகவும் பெருமிதம். ஒரு பக்கம் சில நாடுகளுக்கிடையே மோதலும் போராட்டமும் நடைபெறும் நிலையில் மறுபக்கம் பல நாடுகளில் ஜனநாயகம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஜனநாயக கொண்டாட்டத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றாக உள்ளதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. சுயராஜ்யத்துக்காக தன் உயிரை கொடுக்க முடியவில்லை, ஆனால் வளமான இந்தியாவை உருவாக்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவு செய்தேன். இந்தியாவுக்காக சாக முடியாது, ஆனால் நாட்டிற்காக வாழலாம் எனவும் பிரதமர் மோடி உருக்கம். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சித் தலைவர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி. கடும் இழுபறி நீடித்த நிலையில் 2வது விருப்ப வாக்குகள் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றதாக இலங்கை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதிய மறுமலர்ச்சியை தொடங்குவோம் என இலங்கை புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க பேட்டி. ஒன்றிணைந்த இலங்கை வரலாற்றை மீண்டும் எழுத தயாராக இருக்கிறோம் எனவும் கருத்து. இலங்கையின் 9வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசநாயக்க இன்று பதவியேற்பு. காலை 9 மணிக்கு கொழும்புவில் நடைபெறும் விழாவில் பதவியேற்பார் என அக்கட்சி அறிவிப்பு.
இலங்கை அதிபராக தேர்வான அனுரகுமார திசநாயக்கவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பிராந்திய நலனுக்காக தங்களுடன் பணியாற்ற ஆவலுடன் உள்ளதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. ஈசிஐ கிறிஸ்தவ திருச்சபைகளின் பேராயர் எஸ்ரா சர்குணம் காலமானார். வயது முதிர்வு காரணமாக உடல்நலம் குன்றி இருந்த நிலையில் உயிரிழந்தார். ஈசிஐ கிறிஸ்தவ திருச்சபைகளின் பேராயர் எஸ்ரா சர்குணம் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். அவரது மறைவு கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இன்றி சமூக நீதியின் பால் அக்கறை கொண்ட அனைவருக்கும் பேரிழப்பு எனவும் வருத்தம். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உருவப்பட திறப்பு விழா. சென்னை தேனாம்பேட்டையில் இன்று நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் 118 ஏக்கரில் மிக சிறந்த பசுமை பூங்கா பசுமை வழி உருவாக்கப்படும். தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. இளநிலை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். நாளை பொது பிரிவினருக்கும் வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 கூடுதல் நீதிபதிகள் இன்று பதவியேற்பு. மாலை 5 மணிக்கு நடைபெறும் விழாவில் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மீனவர்கள் கைதை தடுக்க கடலில் சுவர் கட்ட முடியுமா என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத விஜயின் அரசியல் பயணம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல் உள்ளதாகவும் விமர்சனம். நீங்கள் எப்படி போய் தடுப்பீங்க? என்ன கடலில் சுவரை கட்டியிருக்கிறாங்க? நீங்கள் எப்படி இல்லை கடலில் சுவர் கட்டியிருக்கா என்ன? அவங்க நம்ம போகாமல் இருக்கிறதுக்காக அது எல்லையை தெரிந்ததுக்காக ஜிபிஎஸ் கருவிகள் கொடுத்துருக்குறோம். அது அம்மா உணவகம் குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியின் சர்ச்சை பேச்சுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். RS பாரதியின் எண்ணம் திமுகவின் அழிவுக்கான பாதை எனவும் சாடல். சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம், திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி செல்லும் இரவு நேர மின்சார ரயில்கள் இன்று ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருவள்ளூர் அருகே தூர்வாரப்படுகிறது என்ற பெயரில் குளத்தில் உள்ள சவுடு மண்ணை வெளியில் விற்பனை செய்வதாக கூறி பணியை தடுத்து நிறுத்திய இளைஞர்கள். சிறையில் தள்ளிவிடுவதாக வீரராகவபுரம் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் மிரட்டல். ராமநாதபுரம் திரௌபதி அம்மன் கோயிலில் நடைபெற்ற தபசு மரத்தில் ஏறி அம்பு விடும் நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்பை பிடித்து சாமி தரிசனம்.
கேரளாவில் மேலும் 2 பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு. மாஞ்சேரியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. காரைக்கால் கடற்கரையில் இளம் ஜோடியை மிரட்டி பணம் பறித்த விவகாரத்தில் கடலோர காவல்படை காவலர் ராஜ்குமார் சஸ்பெண்ட். உறவினர்கள் ராஜ்குமாரிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் நடவடிக்கை. இந்திய அரசியலில் நம்பகத்தன்மையின் நெருக்கடி மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் ஓபன் பிரிவில் தங்கம் வென்றது இந்திய ஆடவர் அணி. செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதன்முறையாக தங்கம் வென்று சாதனை. செஸ் ஒலிம்பியாட் மகளிர் பிரிவிலும் இந்திய தங்கம் வென்று சாதனை. இறுதிச் சுற்றில் அஜர்பைஜான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணிகளுக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி வாழ்த்து. இந்த சாதனை இந்தியாவின் விளையாட்டு பாதையில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. புடாபெஸ்ட் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. வீரர்களின் இடைவிடாத அர்ப்பணிப்பு எல்லைகளை கடந்து உலக அரங்கில் பெருமை சேர்த்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பதிவு. டியூலிப் கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது மயங்க் அகர்வால் தலைமையிலான இந்திய ஏ அணி. இந்திய சி அணி 2ஆம் இடத்தையும் பி அணி 3ஆம் இடத்தையும் பெற்றன. கலப்பு தற்காப்பு கலை போட்டியில் இந்திய மல்யுத்த வீரர் சங்கிராம் சிங் வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாகிஸ்தான் வீரரை வீழ்த்தி அசத்தல். கின்னஸ் உலக சாதனையாளர்களின் பட்டியலில் இடம் பிடித்தார் தெலுங்கு மெகா ஸ்டார் சிரஞ்சீவி. 537 பாடல்களில் 24,000 வெவ்வேறு நடன வெளிப்படுத்தியதற்காக விருது வழங்கி கௌரவிப்பு. லப்பர் பந்து திரைப்படம் எதிர்பார்த்ததை விட ரசிகர்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய படக்குழுவினர் மகிழ்ச்சி. அவ்வளவுதான், நீங்க எடுத்துட்டு போய் நீங்க தான் சேர்க்கணும். இதுக்கு அப்புறம் பப்ளிக் நீங்க மீடியா நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சது. பிரஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியால இருந்து நல்லா போய் ரீச் ஆச்சு. இப்போ ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸும் வெள்ளி, சனி, ஞாயிறு இன்னைக்கு தொடர்ந்து நல்லா ஓடிட்டு இருக்கு எல்லா தியேட்டர்ஸ்லயும். இப்போ சேலம் வந்து